ஆமா, என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஆமா, என்ன ஏதோ பார்க்கணும் சொன்னியாமே, ஏன்? வீட்ல வீட்டில் என்ன? வீட்டு பிரச்சனைலாம் மைண்டில் வச்சுக்காது நான் சொன்னேன்ல. அம்மா தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் அப்பா வராங்க. அம்மா இப்படி பண்றது அப்பாவுக்கு தெரிஞ்சா? அடுத்த வாரம் தானே, அதுக்கு என்ன இப்போ டைம் இருக்குல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், இந்த சுச்சுவேஷனில் நீ வீட்டுக்கு போக வேணாம், வண்டியில் இரு. எங்க? கண்டவனோட சுத்திட்டு வந்து நீ இங்க இருக்கலாம்னு நினைக்கவே வேண்டாம். நான் கண்டவன் கூடலாம் ஊர் சுத்தல. பின்ன யாரடி அவங்களாம்? பொறுக்கி பசங்க. ஏய், இங்க பாரு, என் வாயை கிளறாத. என்னடி உனக்கு சொல்றதுக்கு இருக்கு? அது ஹலோ. சொல்லாமே. என்னால இங்க இருக்கவே முடியல. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமான்னு தோணுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க இருந்தாலும் என்ன வந்து கூட்டிட்டு போ. எங்க வேணாலும் நான் வரேன். அப்பா இங்க இருந்தா கண்டிப்பா சம்மதிப்பாரு. இந்த நரகத்துல இருந்து எங்கேயாவது போனா சரின்னு சொல்லுவாரு. ஆமி, என் வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. என்கிட்ட பொண்ணும் இல்ல, யாருமே இல்ல. எனக்கு ஏதோ வாழ்க்கை போற போக்குல போயிட்டு இருக்கு. நான் உன்னை எப்படி அவன் கூட்டிட்டு போறது? எதுவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இங்க இல்லாம வேற எங்க இருந்தாலும் எனக்கு சரிதான். இங்க இருந்து கிளம்பி சாக போறதுனா கூட எனக்கு சம்மதம் தான். நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. ஹலோ. நான் கூட்டிட்டு போறேன். எப்போ? ஹலோ ஹலோ ஹலோ. அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போகல. ராணா திரும்பி வரமாட்டான்னு தெரிஞ்சது. அவனை பற்றின ஒரு கதை மட்டும் கேள்விப்பட்டேன். கஞ்சா கேஸில் போலீஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும்போது ஓடி போயிட்டானோ ஜெயிலுக்கு போயிட்டானோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அவனுக்கு என்ன ஆச்சுன்னோ எங்கே போனானோ எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் போயிட்டான்.
அப்பாவும் என்னை விட்டு சீக்கிரமா போயிட்டாங்க. என்னோட சொந்தம்னு நினைச்சதெல்லாம் போயிடுச்சு. அப்பெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். நான் நினச்சேன் எல்லாத்தையும் மறந்து எல்லாரையும் மாதிரி ஒரு லைஃப், நம்பிக்கை, ஹோப். காலேஜில் அருண் பிடிக்கும்னு சொல்லும்போது நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் மறந்து எல்லாரையும் போல ஒரு காலேஜ் லைஃப். அப்புறம் பிரச்சனை வந்தது. கார்த்திக் வந்ததுக்கப்புறம் ஒருத்தரை லவ் பண்ணும்போது இன்னொருத்தரை லவ் பண்ணுறது தப்பா? அந்த தப்பை நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் கார்த்திகை பார்க்கும்போது எனக்கு பிராணாவை ஞாபகம் வந்துச்சு. தொலைஞ்சது திருப்பி கிடைச்ச மாதிரி தோணுச்சு. நான் அந்த டைமில் அருணை மறந்துட்டேன். லைஃப்பில் மனசு திறந்து முதல்ல காதலிச்சது பிராணாவை தான். முதல் காதல் சாகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அருணுக்கும் கார்த்திக்குக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அருணை நான் ஏமாத்திட்டேன்னு சத்தியமா எனக்கு அப்பதான் தோணுச்சு. பழைய மாதிரி தனிமையில் இருக்கும்போது தான் ஷான் வந்தது. எனக்கு அவன் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எனக்கு அது காதலான்னு தெரியல. அவன்கிட்ட க்ளோஸ் ஆகிற டைம்ல தான் அவன் யார் கூடயோ ரிலேஷன்ல இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவன் கூடயும் நான் இல்லை. ஆனா நான் அவனை குத்தம் சொல்ல மாட்டேன். அப்போ எனக்கு அருணோட ஞாபகம் வந்துச்சு. அவனுக்கு நான் பண்ணது தானே திரும்பி எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா அது வரைக்கும் என்கிட்ட இருந்த தைரியம் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. அப்புறம் இதோ இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. புது காலேஜில் நான் சேர்ந்தேன். மோசம்னா ரொம்ப பெரிய மோசம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் வந்து போனாலும் மனசில் இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று பிராணா, அப்புறம் கார்த்திக். கார்த்திக் பிராணாவோட ஞாபகமாக இருந்தான். அப்படி பார்த்தா நான் பிராணாவை மட்டும்தான் நேசிச்சிருக்கேன். இதில் நீ யாரு கூடயாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கியா? கதை உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுல்ல? அதில் கொஞ்சம் பிட்டும் இருந்தா சூப்பர்ல? இல்லை, அப்படி இல்லை. போதும் போதும். இல்லைனாலும் நீங்கள் ஆம்பளைங்க எல்லாமே இப்படி தான். 10 பேரை காதலிச்சா அது உங்களுக்கு கெத்து. அதே ஒரு பொண்ணு பண்ணா அவ மோசமானவ. நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்க தானே இந்த கேள்வியை கேட்ட. இல்லை அம்மி, இல்லை. நீ போ. இது என்னோட லாஸ்ட் பாட்டில். இது நான் தனியாக உட்காந்து குடிக்கணும். நீ போ. போடா. பார்த்தப்ப நல்ல தூக்கத்தில் இருந்த, அதான் எழுப்பல. காஃபி? ஓகே. நான் நேற்று ஓவராக பேசிட்டேன்ல? ஓவர் ஆயிடுச்சான்னு என்கிட்ட கேட்டா கொஞ்சம் ஓவர் தான். நேற்று என்னோட கண்ட்ரோல் போயிடுச்சு. என்னோட கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உனக்கு தோணுதா நான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு? ஏய், எனக்கு நான் முத்துக்குமார் புக்கு படித்த மாதிரி இருந்துச்சு. அம்மி, நான் ஒன்று கேட்கவா? உன் மனசில் அன்பு, பாசம் இதெல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? எதுக்கு? இல்லை, நான் காதலிக்கிறதுக்காக தான். விளையாட்டுக்கு சொல்லலை. ஓ, என்னோட கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்த சென்டிமெண்ட்டு எனக்கு யாரோட சென்டிமெண்ட்டும் வேண்டாம். இல்லை, சென்டிமெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பிடிக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உன் கூடவே இருக்கேன். அப்புறம் உன்னோட கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உன் மேலே இருந்த அன்பு இன்னும் அதிகமாகிடுச்சு, குறையவே இல்லை.
கேட்டிருக்கேன் நிறைய கேட்டிருக்கேன். உன் கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுறதுக்கெலாம் நான் இங்கே வரல. இது வரைக்கும் உன்னை காதலிச்சவங்கெல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சோ தெரியாமலோ காதலிச்சிருப்பாங்க. நீயும் அப்படி தான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இந்த டான்ஸ் ஆடுறதோ, படம் வரைகிறதோ, பாட்டு பாடுறதோ, இல்லை ஃபிலாசபி பேசுகிறதோ ஒன்றும் தெரியாது. அமி எனக்கு நானாக இருக்க தான் பிடிக்கும். அமி நான் என்னோட சுச்சுவேஷனில் அதுக்குள்ளே இருந்து எனக்கு உன் மேலே காதல் மட்டும்தான் இருக்குது. நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு தோணுது என்ன காதலிக்கணும்னா கலைத்துறையில் டிகிரி முடிக்கணும்னு. அமி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீ கொஞ்சம் மாறலாம்ல, அட்லீஸ்ட் எனக்காக. ஒரு பொண்ணோட வீக்னஸ் என்ன தெரியுமா? என்ன? லவ், காதல். அதுக்காக தான் அவ பொறுத்து போகிறதும் தாங்கிக்கிறதும் எல்லாம். அந்த காலத்துல இருந்தே அது அப்படிதான். உன்னை மன்னிச்சுக்கணும் இல்லை பொறுத்து போகணும்னு நான் சொல்லவே இல்லை. இனியாச்சும் நீ மாறலாம்ல அமி. ப்ளீஸ், உனக்கு இந்த லைஃப் இனிமே வேண்டாம். அமி உன்னால சேஞ்ச் ஆக முடியும். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஒரு லைஃப் தானே நமக்கு, அதை நம்ம என்ஜாய் பண்ணி வாழலாம். ம்? நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஏன்னா நீ என்ன பைத்தியமாடா? ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்க? மச்சான், ஐ எம் சீரியஸ். என்ன சீரியஸ்ன்னு? உங்க அப்பாக்கெல்லாம் இது தெரிஞ்சா ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? உங்க அப்பா ஒரு ஐபிஎஸ் ஞாபகமாச்சு இருக்கா உனக்கு? ஐபிஎஸோட பேனா இருந்தானே காதலிக்க கூடாதா? நல்லா பண்றா. ஆனா எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சிட்டு சண்டை போட்டு லாக்அப்ல இருக்கிற பொண்ணு தான் உனக்கு பிடிக்குமா? போடா மச்சான். அப்புறம் உன்னோட ரிலீஜன், அப்புறம் அவ ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதெல்லாம் பிரச்சனை தானே? மச்சான் மச்சான், நீ என்ன சொன்னாலும் நான் என் முடிவுல இருந்து மாற போறது இல்லடா. இப்போ ஒரு மாதிரி இல்லை மச்சான். ஒன்று புரிஞ்சுக்கோ. கேட்ட வரைக்கும் அவ ஒரு காதல் பைத்தியம். அவளோட ஒரு காதல் கூட ரொம்ப நாள் நீடிச்சதில்லை. உன்னோட காதலி அத்தனை நாள் நீ யாருக்குடா தெரியும்? திடீர்னு இந்த பிராணி திரும்ப வந்துட்டானா? பிராணி இல்லடா, பிராணா. ஏதோ வேணா இருக்கட்டும், அவன் மட்டும் திரும்ப வந்தா இவ கண்டிப்பா அவன் கூட போயிடுவான்னு அடிச்சு சொல்றேன். நீ அப்புறம் இங்க மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருப்ப. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ சும்மா ஏதாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ண? என்ன பெரிய டென்ஷன்? நீ தனியா அனுபவிச்சா போதும். ஆனா நாங்க கூட வருவோம் மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. வேண்டாம். இதுக்கு முன்னாடி மட்டும் நீ எப்போ என் கூட இருந்திருக்க? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னாலான்னு கேட்டா ஆமான்னு ஒன்றும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. முதல்ல அது போய் கண்டுபிடிடா நாய. முதல்ல அதை பார்ப்போம், மற்ற காரியத்தை என்ன பண்றதுன்னு. ஒரு வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? அப்படின்னா நம்ம தப்பிச்சோண்டா. டேய் போடா. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இது உன்னோட லைஃப், உன்னோட முடிவு. நீ போய் முதல்ல அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. ம் 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 என்னது கண்ணாடியெல்லாம் போட்டிருக்க? அப்பாவா? யாரா அந்த பொண்ணு? யாரு? இதுவா? என் ஃப்ரெண்டு. 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. நானே எதுவும் கூப்பிடலப்பா. அப்பா நீயா? எதுவும் கூப்பிடலையா? என்னாச்சுப்பா? என்கிட்ட அவ சொன்னது அப்படி இல்லையே. நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னோ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றா? அப்படியா? அப்படியா சொன்னா? கள்ளி எல்லாத்தையும் சொல்லிட்டா. இதுக்கு தான் நீ சினிமா எடுக்கிறேன்னு நீ இங்க வந்திருக்கியா? இப்பயே கிளம்பணும் நீ என் கூட. அப்பா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ எதுவும் பேசாத. அப்பா நீ என் கூட வரலனா அப்புறம் இந்த வீட்டில் நீ காலை வைக்கணும்னு நினைக்காத. அப்பா இப்பெல்லாம் அப்படி என்னால் கிளம்பி வந்துட முடியாது. அப்ப நீ ஒன்று பண்ணு, நீ இங்கே இரு. இனிமே என்ன பண்ணணும்னு உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அப்பா 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 நில்லுங்க. அப்பா நில்லுங்கப்பா, கேளுங்கப்பா. அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா இவ்வளவுதான்ப்பா. அப்பா
மச்சான் என்னாச்சுடா? எல்லாம் நாசமா போச்சு போ. அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. ஆனா அது இல்ல பிடிக்குன்னு சொல்லிட்டாளா? சொன்னாடா. ஆனா என்கிட்ட இல்ல, அப்பா கிட்ட சொல்லிட்டா. உங்க அப்பாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? டேய் வெண்ணா, அது இல்லடா. அப்பா என்ன பார்க்கறதுக்கு ஃப்ளாட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன பிடிச்சிருக்குன்னு அவ அப்பா கிட்ட சொல்லியிருக்கா. மச்சான் அதான் பிரச்சனையா? பிரச்சனை அவளுன்னு சொல்ல மாட்டேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஒண்ணு பண்ணு, அப்பாவை போய் சமாளிச்சுக்கலாம். சரி விடு, அவன் உன்னை பிடிக்குன்னு சொல்லிட்டால. பிடிக்கும். ஏய், நீ எங்க போற? நான் எங்கடா போறேன்? ஒண்ணு இல்லடா, நான் கூப்பிடுறேன். எங்கடி போற? நகருடா. எங்க போறன்னு முதல்ல சொல்லு. நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் இல்ல. அது இல்லடி, நீ அப்பா கிட்ட சொல்லிருக்க போடா, மாட்டே. நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். அப்படி இல்ல, சொல்றது கேள்வி. விடு. இல்லன்னு சொல்றல. விடுறேன்ல. எனக்கு எதுவும் பேச வேண்டாம், விடு. ப்ளீஸ் அம்மி, சத்தியமா தெரியாம சொல்லிட்டேன்டி. எங்க அப்பா ஒரு ஐ பேசணும் உனக்கு தெரியும்ல. அவர்கிட்ட என்னால சொல்லி புரிய வைக்க முடியாதுடி. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குடி. நான் சொல்றேன்ல, அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு. வேண்டாம். இரு. சரி, உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். விடு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். எங்க அப்பா இல்ல, வேற யார் வந்து கேட்டாலும் சரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சத்தியம். என்ன நம்படி. அப்பாவுக்கு பயந்து நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயந்துட்டேன். நான் போக மாட்டேன். அப்பா கோவமா போனார்ல, என்ன பண்றது? சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அம்மாவை பார்க்கணும். அம்மா ஒத்துக்குவாங்க. அம்மா பேசி அப்பாவை சம்மதிக்க வச்சிருவாங்க. சரியாகலன்னா சரியாயிடும். நான் பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நீ இங்கே இரு. நான் வந்துடுவேன்.